ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் கோமாளி. சரிங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு ஹிஸ்ட்ரியிலே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஹிஸ்ட்ரியிலே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்னென்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, அதை பற்றின ஒரு டாபிக் தான் என்னென்னா அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. சரியா, அப்போ அவங்க எந்தெந்த மிருகங்களெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க அவங்களோட விவசாயத்துக்கு. சரிங்களா, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க இப்படின்றது தான் என்னென்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம பார்க்க போகிறது, அவங்களோட கட்டிடக்கலைகள் பற்றி பார்க்க போகிறது. சரிங்களா, சரி வேறு அவங்க டாபிக்குள்ளே உள்ளே போயிடுவோம். சரிங்களா, இது ஃபுல்லாமே என்னென்னா ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். சரிங்களா, இதில் எல்லாமே சரிங்களா அப் டு எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் என்னென்னா இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இருக்குது. நானே தனிப்பட்டு எடுத்தது. சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். சரிங்களா, மற்ற நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை பார்த்தாலும் ஒன்று தான். சரிங்களா, இந்த மெட்டீரியலில் இருக்கிறத இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா, சரி இந்த சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற இந்த இதை கொடுத்துருக்காங்களா. சரி, இதில் இந்த சிந்துவெளி நாகரிகமானது எங்கே வரைக்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நிலப்பரப்புலாம் பரவி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்திருக்கு, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இருந்திருக்கு, அதே மாதிரி இந்திய பகுதிகளில் என்னென்னா இந்த சிந்துவெளி நாகரிகமானது பரவி இருந்திருக்கு. சரியா, அதற்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, ஆங்கிலத்தில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால தான் என்ன கொடுத்துருவாங்கன்னா இந்த சிவிஸ் அப்படின்றது என்னென்னா நாகரிகம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா, இந்த சிவிஸ் அப்படின்றது நாகரிகம் அப்படின்றது அர்த்தம். இந்த சிவிஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. எந்த மொழியிலேருந்து வந்தது? லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. சரிங்களா, இந்த சிந்துவெளி நாகரிகம், இந்த சிந்து சமவெளி நாகரிகமானது எந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு. சரிங்களா, பிஃபோர் காமன் ஏரான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பொது ஆண்டுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க, ஆஃப்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, சரி பிஃபோர் முன்னாடி. சரிங்களா, பிஃபோர் அப்படின்னா முன்னாடி அர்த்தம், பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ 3300லேருந்து 1900 வரைக்கும் தான் அமைஞ்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகமானதான் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம் தான். சரிங்களா, இந்த மேப்பில் இந்த பிளேஸில் ஃபுல்லாக என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம். சரிங்களா, இது உங்களுக்கு பார்க்க தெரியும். சரிங்களா, இந்த சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, இந்த நாகரிகம் அப்படின்றது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையோரம் அல்லது ஆற்றங்கரையோரம் அப்படின்றது தான் என்னென்னா இந்த நாகரிகமானதே அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அப்போ சிந்து அப்படின்றது ஒன்றும் கிடையாது, சிந்து நதி பாயிற. சரிங்களா, சிந்து நதி பாயிற பகுதி தான் என்னென்னா சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறாங்க. அந்த சிந்து நதி பாயிற இடத்துல தான் என்னென்னா அவங்களோட குடியிருப்புகளை அமைச்சிருந்துருக்காங்க. சரியா, அப்படி அமைச்சிருந்த இடத்துக்கு பக்கத்தில் அவங்க வாழ்ந்தது. சரிங்களா, அவங்க கட்டிடம், அவங்க வீடு எப்படிலாம் கட்டியிருந்தாங்க அந்த மாதிரி இது அவங்களோட நாகரிகத்தை பற்றி நம்ம படிக்க போகிறதா என்னென்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நதிக்கரை நாகரிகம் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா, நதிக்கரை நாகரிகம் ஒரு நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதிக்கரை அந்த ஒரு நாகரிகம் அப்படின்னா இப்போ வந்து சிந்து நதி நதிக்கரையில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த நாகரிகத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமிரபரணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ கீழடி எடுத்துக்கிட்டோம்னா வைகை நதியோட இதுன்னு சொல்லலாம். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு நாகரிகம் அப்படின்றது அந்த நதிக்கரையோரத்தில் தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா, சரி வாங்க பார்த்துருவோம். சரியா, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி எந்த நாகரிகம் அப்படின்றது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மெசபடோமியா அப்படின்ற நாகரிகம் அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னது சிந்து நாகரிகமானது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எகிப்து நாகரிகம் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் அப்படின்றது ஒன்று உருவாச்சு. சரிங்களா, சரி இந்தந்த நாகரிகம்லாம் இந்தந்த நதிக்கரை ஓரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ மெசபடோமியா அப்படின்ற நாகரிகமானது யூப்ரட்டஸ். சரிங்களா, யூப்ரட்டஸ் மற்றும் டைகிரிஸ் அப்படின்ற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, யூப்ரட்டஸ் மற்றும் டைகிரிஸ் அப்படின்ற நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா பிசிஇ 3500லேருந்து 2000 அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா, 3500லேருந்து 2000 அப்படின்றத குறிப்பிடலாம். சரிங்களா, சரி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் மெசபடோமியா அப்படின்ற பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக், சிரியா, ஈரான் அப்படின்ற பகுதின்னு சொல்லலாம். சரிங்களா, இன்னும் ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு அங்கிட்டு
போனோம்னா எப்படின்னா துருக்கி, ஈரான், ஈராக்கு, சவுதி, கத்தாரு அப்படின்றலாம் என்னென்னா மெசபடோமியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ மெசபடோமியா அந்த சைடு ஃபுல்லாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. சரி, நம்மது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது என்னன்னா சிந்து நதிக்கரையோரத்தில் அமைந்திருக்கு. இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பழமையான நாகரிகம் அப்படின்றத நம்ம தான் சொல்லலாம் சரிங்களா. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளை நதிகளான ராவி, ஜீலம், சினாப், சட்லஜ் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. சிந்து நதியோட கிளை நதிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராவி, ஜீலம், சினாப், சட்லஜ் அப்படின்ற மாதிரி நதிகளை சொல்லுவாங்க. அந்த நதிக்கரையோரத்தில் என்னென்னா நாகரிகமானது அமைஞ்சிருக்கு சரியா. சரி, அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். எகிப்துனாலே நம்மளுக்கு தெரியும் நைல் நதி சரிங்களா. அது என்னன்னா உலகிலேயே மிக நீளமான நதி அப்படின்றத குறிப்பிடலாம் சரிங்களா. உலகிலேயே மிக நீளமான நதியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி சரிங்களா. நைல் நதி அதோட ஆண்டுகாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்தோட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3100 1100 அப்படின்றத குறிப்பிடலாம் சரிங்களா. 3100 1100 அப்படின்றத குறிப்பிடலாம் சரிங்களா. அடுத்ததாக சொல்லக்கூடிய சீன நாகரிகமானது என்னன்னா எந்த ஆற்றங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் ஆறுக்கு என்னன்னு இன்னொரு பாருங்க ஹுவாங்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஹுவாங்கோ அப்படின்றத சொல்கிறாங்க சரி. அதோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 1122 சரிங்களா. 1700 1122 சரிப்பா. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்றது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கார்பன் டேட்டிங் முறை அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. கதிரியக்க கார்பன் டேட்டிங் முறை அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. கதிரியக்க கார்பன் டேட்டிங் முறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க சரிங்களா. அந்த முறையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் இவ்வளோ வயது முதிர்ச்சி அடைந்தது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கதிரியக்க கார்பன் டேட்டிங் முறைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரேடியோ கார்பன் டேட்டிங் சரிங்களா. எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா C14. இது வந்து என்னென்னா ஒரு சயின்ஸ்லேயே கூட இந்த கேள்வி கேட்கலாம். C14 இந்த வயது கணக்கிடும் முறை எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது கணக்கிடும் முறை சரிங்களா. வயது கணக்கிடும் முறை வயது கணக்கிடும் முறை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த C14 வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. அடுத்து எந்த முறையில் கண்டுபிடிப்பாங்கன்னு இந்த டென்ட்ரோ முறை சரிங்களா. அடுத்து என்னதுன்னா டென்ட்ரோ முறையில் கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. இது வந்து எதில் கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த மரப்பொருட்களுக்கு கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. மரப்பொருட்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதுக்கு கண்டுபிடிப்பாங்க சரிங்களா. அதில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா மரங்களின் உள்வெட்டு தோற்றம் சரிங்களா. நம்ம ஒரு தெரியும் மரத்தில் அது உள்வெட்டு தோற்றம் அந்த வைரம் பாஞ்ச கட்டன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ இந்த மரம் அந்த உள்வெட்டு தோற்றம் அப்போ அந்த மரத்தை சுற்றி இருக்கிற அந்த ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ரிங்ஸை வச்சு தான் என்னென்னா இந்த மரம் இந்த இத்தனை வருஷம் காலகட்டம் சேர்ந்தது அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒருத்தர் வர்றாரு சர் ஜான் மார்ஷல் அப்படின்றத சொல்லுவாங்க சரிங்களா. சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட குறிப்பில் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகமானது சரிங்களா. இந்த சிந்துவெளி நாகரிகமானது BCE 3250 2750 வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்தது என்னென்னா 3300 2900 வரைக்கும் 1900 வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனால் இவர் சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3250 2750 சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டமும் வந்து சரியான சொல்ல முடியாது சரிங்களா. ஆனால் மேலே இருக்கிறது தான் சரியானது. ஆனால் இவர் சொன்ன கூற்று வந்து இதுதான் சொல்லியிருப்பார் சரிங்களா. இவர் சொன்னது இந்த இது சொல்லியிருப்பார் இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சரி, இந்த சிந்துவெளி நாகரிகமானது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் சொல்லுவாங்க சரிங்களா. வெண்கல காலம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒன்று பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா. பிரான்ஸ் ஏஜ் சரிங்களா. வெண்கல காலம் அப்படின்றது பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா. முதல்ல இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம்னா ஒன்றும் கிடையாது. ஹரப்பா அப்படின்ற இடம் சரிங்களா. ஹரப்பா அப்படின்ற ஒரு ஊர் சரிங்களா. அந்த நாகரிகம் தான் என்னது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் தான் என்னது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த நாகரிகமானது ஆரம்ப நிலையில் எப்படி இருந்துச்சு, முதிர்வு நிலையில் எப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்து பிந்தைய நிலையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் என்னென்னா இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலைன்றதை எந்த வருஷத்தை கணக்கிடாங்கன்ற பார்த்தீங்கன்னா BCE 3000 2600 வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முதிர்வு நிலை அப்படின்றது 2600 1900 வரைக்கும் சொல்கிறாங்க. பிந்தைய நிலைனா ஒன்றும் கிடையாது அழிவு நிலை சரிங்களா. பிந்தைய நிலைனா அழிவு நிலை சரிங்களா. அழிவு நிலை அப்படின்றது தான் என்னென்னா 1900 1700 வரைக்கும் சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி முந்தைய நிலை எப்படி இருந்துச்சு, முதிர்வு நிலை தான் முந்தைய நிலைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்படின்றத சரியா. அதுக்கப்புறம் இந்த நாகரிகம் சரிங்களா. இது எந்த நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரியா? ஹரப்பா நாகரிகத்தை தான் சொல்கிறாங்க சரிங்களா. இது எப்படி இருந்துச்சு, ஆரம்ப நிலையில் எப்படி இருந்துச்சு, முதிர்வு நிலையில் எப்படி இருந்துச்சு, பிந்தைய நிலை அழிவு நிலையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் என்னென்னா இனிமேல் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க உள்ளே போயிடுவோம். சரி அடுத்து சரி ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா. ஹரப்பா நாகரிகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹரப்பான்ற ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை விட பழமையான ஒரு ஊர் ஒன்று இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை விட பழமையான மிக பழமையான ஒரு ஊர், அந்த ஊர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகர்கர் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஊர் தான் என்னது, மெகர்கர் அப்படின்றது. இது என்னென்னா முன்னோடி நாகரிகம்னு சொல்கிறாங்க சரிங்களா. முன்னோடி இந்த ஊருக்கெல்லாம் ஹரப்பா நகரத்துக்கெல்லாம் முன்னோடி அப்படின்றது எந்த சொல்கிறாங்கன்னா இந்த மெகர்கர் ஊரை வந்து சொல்கிறாங்க. அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு சரிங்களா. பலுசிஸ்தான் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு சரிங்களா. அது எந்த ஆற்றங்கரையோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலன் ஆறு சரிங்களா. ஹைபர் போலன் கணவாய் அப்படின்றத சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த கணவாய் வழியாக வர்றதுல என்னென்னா போலன் ஆறு அப்படின்றத சொல்கிறாங்க சரியா. சரி அடுத்து இந்த ஆரம்ப நிலையில் எந்தெந்த இதெல்லாம் இருந்துச்சு, அதுக்கடுத்து முதிர்வு நிலையில் எந்தெந்த ஊர்கள்லாம் இருந்துச்சு, பிந்தைய நிலையில் எந்தெந்த ஊர்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத உள்ளே பார்த்துருவோம். சரி ஓகே. அடுத்து ஆரம்ப நிலையில் எந்தெந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அம்ரி கோட்டர்ஜி அப்படின்ற ஊர்கள்லாம் இருந்துச்சு சரிங்களா. அம்ரி கோட்டர்ஜி அப்படின்ற கிராமங்கள் சரிங்களா. அதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா கிராம வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, அடுத்து தான் என்னென்னா நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கிராம வாழ்க்கை, அதுக்கடுத்து ஆமாம் கிராமத்தில் இருந்தானே அடுத்து நகரத்துக்கு போனோம். முந்தைய காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. கிராமத்தில் இருந்தாங்க, அதுக்கடுத்து தான் என்னென்னா நகரமானது உருவானுச்சு சரிங்களா. கொஞ்சம் வாழ்க்கை முறை மாற அதுக்கடுத்து என்னது நம்ம நகர வாழ்க்கைக்கு நகர்ந்து போய்கிட்டு இருந்தாலும் அது மாதிரி தான் என்னென்னா அவங்களும் அப்படி தான் என்னென்னா கிராம வாழ்க்கையிலேருந்து நகர வாழ்க்கைக்கு முன்னேறிட்டு போனாங்க சரியா. ஆரம்ப நிலையில் அம்ரி மற்றும் கோட்டர்ஜி அப்படின்றத என்னென்னா கிராம வாழ்க்கையை தான் சொல்கிறாங்க. முதிர்வு நிலை அப்படின்றது என்னென்னா முதிர்வு நிலைன்னா மெச்சூர் ஆகிட்டாங்க சரிங்களா. மெச்சூர் ஸ்டேட்டில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதரோ, லோத்தல், ராக்கி ஹர்கி, தோலாவீரா இப்படின்ற பகுதிகளை சொல்கிறாங்க. அங்கெல்லாம் என்ன எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நகர வாழ்க்கையை மேம்படுத்திட்டு இருந்தாங்க சரிங்களா. நகர வாழ்க்கையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க சரிங்களா. அடுத்து பிந்தைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழியக்கூடிய நிலையை வந்து எங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. லோத்தல் அப்படின்றது குஜராத். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் அழிந்த நகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. இதெல்லாம் எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் அழிந்தது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சிந்துவெளி நாகரிகமானது எப்படி அழிந்தது அப்படின்னு சொன்னால் வெள்ளத்தால் அழிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. லோத்தல் பகுதி வெள்ளத்தால் அழிஞ்சது சொல்கிறாங்க. சரி என்னப்பா இது எப்படி கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இதுக்கு தானே முன்னோடி, அப்போ மெகர்கர் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அதுக்கடுத்து என்னது கிராம வாழ்க்கைக்கு போகிறாங்க, அது வந்து என்னென்னா கொஞ்சம் உயர்றாங்க, அதுக்கடுத்து என்னது ஹரப்பா சரிங்களா. அது என்னென்னா மெச்சூர் ஸ்டேட்டு ஃபுல்லாக இதாகிட்டாங்க, அதுக்கடுத்து என்னது லோத்தல் அழிஞ்சிட்டாங்க அப்படின்றது தான் இந்த இதில் குறிப்பிட்டிருக்கேன் சரியா. சரி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட எல்லைகள் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் வந்து எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா. சரி மேப்பில் பார்த்துருவோம் சரிங்களா. இதில் எப்படின்னா ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அப்படின்ற மாதிரி குறிப்பிடலாம் சரிங்களா. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து அப்படின்ற மாதிரி பிரிச்சிடலாம் அவங்களோட எல்லைகளை சரிங்களா. எல்லைகளை அப்படி பிரிச்சிடலாம் சரிங்களா. ஈஸ்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா ஈஸ்ட்னா கிழக்கு பகுதியில் ஆலம்கீர் அப்படின்ற பகுதி சரிங்களா. கிழக்கு பகுதியில் ஆலம்கீர் அப்படின்ற பகுதி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் அமைஞ்சிருக்கு சரிங்களா. கிழக்கில் ஆலம்கீர் அப்படின்ற பகுதி யூபியில் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து என்னென்னா மேற்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சரிங்களா. மேற்கில் பாகிஸ்தான் அப்படின்றது வெஸ்ட்டு சரிங்களா. சட்காஜன் அப்படின்ற இடம் சரிங்களா. சட்காஜன் பாகிஸ்தானில் சரிங்களா. அடுத்து நார்த்தில் ஷார்ட்டுகை சரிங்களா. நார்த்தில் ஷார்ட்டுகை, வடக்கில் ஷார்ட்டுகை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதுக்கடுத்து என்னென்னா கீழே தெற்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமாப்பூர் சரிங்களா. தெற்கில் டைமாப்பூர் மகாராஷ்டிரா சரிங்களா. தெற்கில் டைமாப்பூர் மகாராஷ்டிரா அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. கீழே உங்களுக்கு எழுதியிருப்பேன், தனியாக எழுதியிருப்பேன் பாருங்கள் சரிங்களா. இ அப்படின்றது ஈஸ்ட்டு, டபிள்யூ அப்படின்றது வெஸ்ட்டு, என்னன்றது நார்த்து, எஸ்ன்றது சவுத்து சரிங்களா. ஈஸ்ட் அப்படின்னா கிழக்குன்றது எங்கே ஆலம்கீர் யூபி சரிங்களா. டபிள்யூ அப்படின்றது வெஸ்ட்டு சரிங்களா. அப்படின்னா மேற்கு சட்காஜன் எங்கன்னா பாகிஸ்தான். நார்த்து அப்படின்றது வடக்கு சரிங்களா. எந்த பகுதியில் எந்த எல்லையாக குறிச்சிருக்காங்க ஷார்ட்டுகை அப்படின்ற எல்லையாக குறிச்சிருப்பாங்க, எங்கே இருக்குது ஆப்கானிஸ்தான் பகுதியில். எஸ் அப்படின்றது சவுத்து, தெற்கு அப்படின்றது சொல்லுவாங்க. டைமாப்பூர் அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் அமைஞ்சிருக்கு சரிங்களா. சரி இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்கப்பா. ஏன் அப்படி இதை முழுக்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தங்களோட எப்படி சொல்கிறதுனா அவங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா செல்வங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு அதை கொண்டு போகிறதுக்காக ரயில் பாதை அமைக்க வந்திருக்காங்க சரிங்களா. ரயில் பாதை அமைக்க வந்திருக்காங்க. அப்போ இந்த பகுதியில் அமைக்க வரும்போது தான் என்னென்னா அப்படி தோண்டும் போது என்னென்னா நிறைய செங்கற்கள்லாம் கிடச்சிருக்கு சரிங்களா. செங்கல்லாம் கிடச்சிருக்கு. அப்படி இந்த செங்கற்கள்லாம் என்னென்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அது ஒன்று இதெல்லாம் இப்போ அப்போயே செங்கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க
சரியா? அப்படி சொல்லும்போது இங்கே ஏதோ ஒரு இருந்திருக்கு அப்படின்றனால என்னென்னா அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க, தொல்லியல் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1826 சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வந்து இங்கிலாந்துக்காரரு. சரிங்களா? ஹரப்பா பகுதியை கண்டுபிடிச்சி தொல்லியல் பொருட்களை அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? ஹரப்பா பகுதியில் தொல்லியல் பொருட்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன். முதல் அவர் தான் வர்றாரு 1826 சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் என்னென்னா முதல்ல அங்கே வர்றாரு. சரியா? அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னஸ். அவர் எந்த பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரி மற்றும் கோட்டர்ஜி. நம்ம சொன்னோம்ல, கிராம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த அம்ரி மற்றும் கோட்டர்ஜி என்னதுன்னா ஆரம்ப நிலையான சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து அம்ரி கோட்டர்ஜி, அந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர். சரிங்களா? சரி, அடுத்து யார் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்திருக்காரு. சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்திருக்காரு. இது என்ன 1861 மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஏஎஸ்ஐ, சரிங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு துறையை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறை அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க. அந்த இந்திய தொல்லியல் துறைக்கு முதல் அளவரை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? முதல் ஆய்வாளரும் அவர் தான். சரிங்களா? அளவையரும் அவர் தான், ஆய்வாளரும் அவர் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு ஒரு பொறுப்பை இருக்கிறார், டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரியா? அடுத்து அவர் எந்த பகுதியை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ பகுதிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. சரிங்களா? ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ பகுதிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் எப்போ வராரு பார்த்தீங்கன்னா 1853 வராரு. அதுக்கப்புறம் எந்த பகுதியில் வராரு பார்த்தீங்கன்னா 1856 காலகட்டத்தில் வராரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1875 காலகட்டத்தில் வராரு. சரிங்களா? இந்த 3 வருடங்கள்லேயும் வந்து ஆய்வு பண்ணுவார். ஆனால் தீவிரமாக அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875 காலகட்டத்தில் தான் என்னென்னா தீவிரமாக இவர் வந்து ஒரு ஆராய்ச்சியை தொடங்கியிருப்பார். சரிங்களா? சரி, தொடங்கினதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ பகுதிகளில் என்னென்னா நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நகர வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற சொல்லுவாங்க. சரிங்களா? இதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டு பகுதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்பர் டவுன் அப்படின்றத சொல்லிடுவாங்க. இல்லை கீழ்ப்பகுதியை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? லோயர் டவுன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படி சொல்லும்போது அந்த அப்பர் டவுன் அப்படின்றதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிட்டாடல் அப்படின்றத சொல்கிறாங்க. லோயர் டவுனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிட்டாடல் அப்படின்ற மேலே, அப்பர் டவுனுக்கு சிட்டாடல் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. லோயர் டவுன் அப்படின்றது கீழ்ப்பகுதியை சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து 1856. சரிங்களா? 1856 லாகூர் டு கராச்சி. சரிங்களா? லாகூர் டு கராச்சி அப்படின்ற பகுதிக்கும் சரி வாங்க, இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி வாங்க அடுத்து போயிட்டே இருப்போம் உள்ள. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. போமா? சரி, என்னப்பா போமா, போயிட்டே இருப்போம். சரி, 1856 லாகூர் டு கராச்சி. சரிங்களா? 1856 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் டு கராச்சி அப்படின்ற ரயில் பாதையை போடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த ரயில் பாதை போடுறதுக்கு முன்னே அப்போ தான் என்னென்னா இதுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ட்ரை பண்ணும்போது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது ஒன்று இருக்குதா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்னென்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள்லாம் நிறையா கிடச்சிருக்கு. சரிங்களா? சுட்ட செங்கற்கள்லாம் என்னென்னா நிறையா இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? சுட்ட செங்கற்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னு கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1920 சர் ஜான் மார்ஷல், முதல்ல சொன்னேன்ல, சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருப்பாரு 3750 என்ன சொல்லியிருப்பார் 3250 2750 அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தை சொல்லியிருப்பார்ல, சிந்துவெளி நாகரிகத்தோட காலகட்டத்தை அவர் தான் வர்றாரு. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகம் இவர் தான் என்னென்னா ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வர்றாரு. சரிங்களா? முழுக்க ஆராய்ச்சி பண்ணி இவர் தான் என்னென்னா வெளியே கொண்டு வர்றாரு. சரிங்களா? அப்போ 1924 இவரோட நேரடி பார்வை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சுற்றியே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1940 ஆர்இஎம் வீலர். சரிங்களா? ஆர்இஎம் மார்டிமர் வீலர் அப்படின்னு மார்டிமர் வீலர் அப்படின்றத சொல்லுவாங்க. இவர் எங்கே வந்து சிந்துவெளி நாகரிக பகுதியில் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் இதே காலகட்டத்தில் எந்த பகுதியும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு. சரிங்களா? அரிக்கமேடு அப்படின்ற பகுதி எங்கே புதுச்சேரியில், தமிழகத்தில் புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு தான் அரிக்கமேடு. சரிங்களா? அந்த பகுதியை ஆராய்ச்சி இவரும் வருவார். சரிங்களா? வீலரும் என்னென்னா அங்கேயும் ஆராய்ச்சி பண்ணுவார். சரிங்களா? சரி, இந்த
சிந்துவெளி நாகரிகத்தில் முக்கிய நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஒரு 10 நகரங்கள் வந்து முக்கிய நகரங்களாக நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாமே என்னென்னா சிந்துவெளி நாகரிகத்தை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிக அமைப்பில் தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தையே ஒரு நகர நாகரிக அமைப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த நகர நாகரிக அமைப்பில் ஒரு 10 பெருநகரங்களை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு 8லேருந்து ஒரு 10 நகரங்களை வந்து பெரிய நகரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த நகரங்களை யார் யார் ஆராய்ச்சி பண்ணால் யார் யார் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு அதில் ஒரு முக்கியமான நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஹரப்பா. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தில் முக்கியமான நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸானது ஒரு 2 நகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்று ஹரப்பா, இன்னொன்று மொகஞ்சதரோ அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹரப்பா. சரிங்களா? ஹரப்பா அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? புதையுண்ட நகரம் அப்படின்றது தான் எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பஞ்சாப்னா பாகிஸ்தான் பகுதியில். சரிங்களா? கிழக்கு பஞ்சாப் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்குது. மேற்கு பஞ்சாப்ன்றது பாகிஸ்தான் பகுதியில் இருக்குது. அந்த இதில் மாண்ட்கொமரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆளுநர். சரிங்களா? அவர் தான் இது பண்ணுறாரு. அதனால அந்த மாண்ட்கொமரி அப்படின்றவர் யாருன்னா அவர் தான் ஆளுநர். சரிங்களா? அதுக்கு அந்த பேரவே என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக் வச்சுட்டாங்க. மாண்ட்கொமரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்னே வச்சுட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த ஹரப்பா அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே சிட்டி அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கேட்வே சிட்டி அப்படின்றத இன்னொரு பேரை சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹரப்பா அப்படின்றது எந்த நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையோரம். சொன்னோம்ல சிந்து நதியோட கிளை நதிகள் தான் என்ன சொல்லுவாங்க ராவி, சீலம், சட்லஜ், சினாப்பு அப்படின்றதான் சொல்லுவாங்கல்ல. அந்த நதியில் இந்த ராவி நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா நாகரிகம். சரிங்களா? ஹரப்பா நகரம். சரிங்களா? அதை ஆராய்ச்சி பண்ணவர் யார்? ஹரப்பாவை ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி. சரிங்களா? தயாராம் சஹானி 1921 வந்து ஆராய்ச்சி பண்ண வர்றாரு. சரியா? சரி, அடுத்து எந்த நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. சரிங்களா? மொஹஞ்சதாரோ அப்படின்ற நகரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ண வர்றாங்க. இது வந்து ஒரு பெரிய நகரமாக பண்ணுறதை குறிப்பிட்றாங்க. சரிங்களா? இது வந்து என்னது ஒரு பெரிய நகரம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இது எந்த நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையோரம். சரிங்களா? சிந்து நதிக்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதில் ஒரு ஃபேமஸானது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொகஞ்சதாரோவில் தான் என்னென்னா அதிக தொல்லியல் பொருட்கள்லாம் கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நிறைய பல்லாயிரக்கணக்கான தொல்லியல் பொருட்கள் வந்து இங்கே கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பெரிய நகரம் எந்த இதில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணம். சரிங்களா? பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணத்தில் இந்த இது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதற்கு அப்படி என்ன பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இடுகாட்டு மேடு. சரிங்களா? இடுகாட்டு மேடு, த மவுண்ட் ஆஃப் த டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மவுண்ட் ஆஃப் த டெத் அப்படின்றத இந்த இதை குறிப்பிடுவாங்க இந்த மொகஞ்சதாரோவை. சரிங்களா? இந்த பகுதி ஆராய்ச்சி பண்ணவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பேனர்ஜி. சரிங்களா? ஆர்டி பேனர்ஜி. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனரில் என்ன இருக்கும்? ஃபேஸ் இருக்குமா? ஃபேஸுன்றது என்னது? முகம்னு சொல்லுவோமா? அப்போ பேனரில் முகம் இருக்குன்றது என்னென்னா ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோ பகுதி யார் ஆராய்ச்சி பண்ணால், ஹரப்பன் பகுதி யார் ஆராய்ச்சி பண்ணால், அதேமாதிரி லோத்தல் பகுதி யார் ஆராய்ச்சி பண்ணால், காளிபங்கன் இந்த மாதிரி பகுதிகளில் யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்றது என்னென்னா நம்ம குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாமில் என்னதுன்னா எஸ்ஐ கேள்வி, டிஎன்பிசியில் பிசி கேள்வியில் கூட என்னென்னா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோமா? லோத்தல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆறு. சரிங்களா? சபர்மதி ஆறு எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. சரிங்களா? குஜராத்தில் சபர்மதி ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் பகுதி. இது எங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அதை ஆராய்ச்சி எப்போ பண்ணுறாங்க? 1957. யார் அப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ் அப்படின்றவங்க போகிறாங்க. சரிங்களா? எஸ்ஆர் ராவ் அப்படின்றவங்க போகிறாங்க. சரிங்களா? இது என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா? இண்டஸ் வேலி சிந்துவெளி நாகரிகத்தோட மான்செஸ்டர் பகுதின்னு சொல்கிறாங்க. மான்செஸ்டர்னா என்னென்னா ஏற்றுமதி பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே என்னென்னா சிந்துவெளி நாகரிகத்தில் பருத்தி வந்து முதன்மையான ஒரு இதாக இருந்துச்சு. சரிங்களா? பருத்தி ஆடைகள், பருத்தி பொருட்கள்லாம் என்னென்னா ஒரு முதன்மையானதாக இருந்துச்சு. இங்கேருந்து எங்கன்னா மெசபடோமியா போன்ற நகரங்களுக்கு என்னென்னா ஈரான், ஈராக்கு போன்ற நகரங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த லோத்தல் பகுதியை வந்து சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சிந்துவெளி நாகரிகத்தோட மான்செஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த பகுதியை? லோத்தல் பகுதியை சொல்கிறாங்க. அதுபோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் பகுதி என்னென்னா ஒரு செயற்கை துறைமுகம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது அமைக்கப்பட்ட ஒரு செயற்கை துறைமுகம் அப்படின்றாங்க. அதே மாதிரி என்ன ஒரு துறைமுக நகரம் அப்படின்றத சொல்லுவாங்க. நீர் மேலாண்மை அப்படின்றது இந்த இடத்துல சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த லோத்தல் பகுதி தான் என்னென்னா அழிவு பகுதி, அழிவு காலம் அந்த லோத்தல் பகுதியில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சரிங்களா?
சரி, அடுத்து காளிபங்கன். என்னப்பா காளிபங்கன்? சரி, காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா, காளிபங்கன் எந்த இதில் இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. 1959 காகர் அப்படின்ற நதி, காக்கர் அப்படின்ற நதியில் தான் என்ன அமைஞ்சிருக்குன்னா இந்த காளிபங்கனானது அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த காளிபங்கனில் அப்படி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கான சான்றுகள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வேளாண்மைக்கான சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னா ஒரு வயலை வந்து உழுத மாதிரியே இருந்திருக்கு. சரிங்களா, வயலில் உழுத மாதிரியே இருந்திருக்கு அப்படின்றது தான் என்னென்னா அவங்க உழுத வயல்கள்லாம் அங்கே நிறைய காணப்பட்டிருக்கனால அப்போ விவசாயம் செய்கிறதுக்கான சான்றுகள் வந்து என்னென்னா இந்த காளிபங்கன் பகுதின்றதில் நிறைய கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ அந்த பகுதி யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி லால் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, பிபி லால் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணி எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1959 பகுதியில் 59 காலகட்டத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரியா, சரி, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனாவாலி. சரிங்களா, பனாவாலி அப்படின்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 1974 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்த். சரிங்களா, ஆர்எஸ் பிஸ்த்ன்றவங்க வச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்ல, இதெல்லாம் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். சரிங்களா, இந்த பகுதியை யார் ஆராய்ச்சி பண்ணா? சரிங்களா, இந்த பகுதியை யார் ஆராய்ச்சி பண்ணால் எங்கே எப்போ எந்த வருஷம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்றது தான் கேள்வியான மெயினான கேள்வியாக இருக்கும். சரிங்களா, அடுத்து டோலாவீரா எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பகுதியில் இருக்குது. 1967 ஜேபி ஜோஷியும் பிஸ்தும் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஜேபி ஜோஷியும் பிஸ்து அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கடுத்து சர்கோட்டா அப்படின்ற பகுதி யார் எங்கன்னா குஜராத். இது யாருன்னு கொடுக்கல. சரிங்களா, புக்லேயே கொடுக்கல, அதனால் விட்டுருவோம். சரிங்களா, ராக்கி கர்கி அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. சரிங்களா, ராக்கி கர்கி ஹரியானா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சன்குதாரோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்துனா எங்கே பாகிஸ்தான் பகுதியில் போயிடும். ரூபார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபார் அல்லது ரோபார் அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா, ரூபார் அல்லது ரோபார் அப்படின்றது சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். சரிங்களா, பஞ்சாபில் சட்லஜ் நதி அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, சரி, இதுக்கு அப்படியே என்னென்னா ஒரு கிளான்ஸ் வருவோம். சரிங்களா, வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா இது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் என்னென்னா அவங்களோட நகரமைப்பு, சரிங்களா, அவங்களோட பொருளாதாரம், இதை பற்றின என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க, என்னென்னலாம் அவங்க இறக்குமதி பண்ணாங்க, என்னென்ன அரசியல் சூழ்நிலைகள் பார்ப்போம். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட அரசியல் சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்துருவோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துடுவோம். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, எந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா போன்ற பகுதிகளில் வந்து என்னென்னா இது வந்து சிந்துவெளி நாகரிகமானது பரவி இருக்குது. சரிங்களா, இந்த சிவிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா லத்தீன் மொழியில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாகரிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, அடுத்து இந்த மெசபடோமிய நாகரிகம் அப்படின்றது எந்த நதிக்கரையோரத்தில் அமைஞ்சு யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் அப்படின்ற இதில் அமைஞ்சிருக்கு. சிந்து சமவெளி அப்படின்றது சிந்து நதியோரத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, எகிப்து அப்படின்றது நைல் நதியிலோட நாகரிகத்தில் இருக்குது. அதே மாதிரி சீனா அப்படின்றது ஹுவாங்கோ அப்படின்ற நதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பொருட்கள்லாம் வயது கணக்கிடும் முறை இந்த எதில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டேட்டிங் முறை அப்படின்றாங்க. C14 அப்படின்ற இதை குறிப்பிடுவாங்க. சரிங்களா, அதுக்கு போக என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட உள்வெட்டு தோற்றத்தை வச்சு என்ன பண்ணால் டென்ட்ரோ முறையை வச்சு என்னென்னா அது மூலமாகவும் என்னென்னா வயது கணக்கிடும் முறையும் சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட காலத்தை எந்த சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம். இவங்க இல்லைன்னா எல்லா பொருட்களுமே என்னென்னா வெண்கல பொருட்களாக தான் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு வந்து என்னென்னா மேபி என்னென்னா இரும்பு வந்து உங்களுக்கோட பயன் தெரிஞ்சிருக்காது. இரும்பும் குதிரையோட பயனும் தெரிஞ்சிருக்காது. இனி அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, இரும்பும் குதிரையோட பயனும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றின இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா, மொத்தம் 3 நிலையாக பிரிச்சிருப்பாங்க. ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். அதை வந்து என்னென்னா ஒரு 3 தான் பிரிச்சிருப்பாங்க சிந்துவெளி இதை. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை, அதுக்கடுத்து முதிர்வு நிலை, அதுக்கடுத்து பிந்தைய நிலை அப்படின்றத பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஆரம்ப நிலைக்கு முன்னாடி என்னென்னா அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு மிக பழமையான ஒரு ஊர் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகர்கர் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எங்கே அமைஞ்சிருக்கு? பலுசிஸ்தான் பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரியா, அடுத்து ஆரம்ப நிலை அப்படின்றது எந்த பகுதியை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்ரி மற்றும் கோட்டர்ஜி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முதிர்வு நிலை அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதரோ, லோத்தல், ராக்கி கர்கி, தோலாவீரா அப்படின்ற பகுதியில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிந்தைய நிலை அப்படின்றது என்னென்னா அழியக்கூடியது, அழிஞ்சது அப்படின்றத சொல்கிறாங்க. அது எந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் பகுதிகளை சொல்கிறாங்க. சரிங்களா, சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லைகள் அப்படின்றது என்னன்னு பண்ணால் ஈஸ்ட் வெஸ்ட், கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு அப்படின்றத சொல்லுவாங்க. கிழக்கில் என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்கீர், மேற்கில் என்ன அமைஞ்சிருக்கு சட்காஜன், வடக்கில் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுகை, சவுத்தில் தெற்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமாப்பூர் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இதெல்லாம் ஒரு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 1826 சார்லஸ் மேஷன் அப்படின்றவர் வர்றாரு ஹரப்பாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அவர் என்னென்னா அங்கே கொஞ்சம் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார். அதுக்கடுத்து வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர் வர்றாரு. அவர் எந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ண வர்றாரு? அம்ரி மற்றும் கோட்டர்ஜி. அலெக்சாண்டர் கன்னிங்கம் 1861 ஏஎஸ்ஐயோட தலைவராக வர்றாரு. அதுக்கு அவர் எந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ண வர்றாரு? ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ பகுதியை வர்றாரு. எந்த காலகட்டத்தில் வர்றாருன்னா ஒரு 3
காலகட்டத்தில் வராரு 1853, 1856, 1875. சரிங்களா, 75 காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீவிரமான ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறாங்க. அந்த ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டவுன் மற்றும் லோயர் டவுன் அப்படின்ற 2 தான் பிரிச்சிருக்காங்க. அப்பர் டவுனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிட்டாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, 86 லாகூர் டு கராச்சி, முல்தான் அப்படின்ற பகுதிகளுக்கு என்னென்னா ரயில் பாதை அமைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. 1920 சர் ஜான் மார்ஷல் அப்படின்ற சிந்துவெளி நாகரிகத்தை அந்த முழுவதை வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. 1924 நேரடி பார்வை மூலமாக என்னென்னா அந்த இதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் ஏஎஸ்ஐயோட 1920 வந்திருக்காரு. சரியா, அதுக்கடுத்து வரவர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்எம் வீலர் அப்படின்றவர் சொல்லுவாங்க. சரிங்களா, 1940 அவர் தான் எங்கன்னா அரிக்குமெடுக்க இதுலேயும் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ண வந்திருப்பார். சரி, முக்கிய நகரங்கள்னு சொன்னேன்ல, அந்த முக்கிய நகரங்கள் 10 நகரங்கள் சொல்லலாம். 10 நகரங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், காலிபங்கன், மனாவலி, தோலாவிரா, சர்கோட்டா, ராக்கி கர்கி, சன்குதாரோ, ரோபார் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ஹரப்பா வந்து ஆராய்ச்சி பண்ண தயாராம் சகானி, மொஹஞ்சதாரோ அப்படின்றது ஆர்டி பானர்ஜி, லோத்தல் அப்படின்றது எஸ்ஆர் ராவ், காலிபங்கன் அப்படின்றது பிபி லால், மனாவாலி அப்படின்றது ஆர்எஸ் பித்து, தோலாவிரா ஜேபி ஜோஷி, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நகரமைப்பு, அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட பொருளாதார நிலை, அடுத்த அரசியலோட நிலை, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க படித்த கண்டுபிடிப்புகள், அவங்க ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா, என்னென்ன இதுன்றலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, சரி, நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக என்னென்னா டக்குன்னு உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா, சரி, நம்ம சேனலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் கோமாளி அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.